துறையில் உள்ள நுழையிறதே பெரும்பாடு. அதிலும் நடிகர் ஆவதும் இயக்குனர் ஆவதும் சாதாரண விஷயமல்ல. அதற்காக ஆரம்பத்தில் பல அவமானங்களையும் கஷ்டங்களையும் சந்தித்தவர்கள் பலரும் இருக்காங்க. அவர்களில் பல நடிகர்களை நாம் உதாரணமாக சொல்லலாம். ரஜினிகாந்த், விஜயகாந்த் கூட கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்க தான். இவங்க ஆரம்பத்தில் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. அந்த வகையில் பிரபல இயக்குனர் சுந்தர் சியும் ஒருத்தர். அவர் எப்படி திரைத்துறையில காலடி எடுத்து வச்சாரு, முன்னுக்கு வந்தாருன்னு பார்க்கலாம். 1995 முறைமாமன் படத்தின் மூலமா சுந்தர் சி திரைத்துறைக்கு வந்தாரு. படத்தை இயக்கி நடிச்சாரு. தொடர்ந்து அருணாச்சலம், தலைநகரம், வீராப்பு ஆகிய படங்கள்ல நடிச்சாரு. கழகழப்பு, உள்ளத்தை அள்ளித்தா, மேட்டுக்குடி, அன்பே சிவம்னு பல சூப்பர் ஹிட் படங்களை இயக்கியிருக்காரு சுந்தர் சி. 1995 முறைமாப்பிள்ளை படத்தை முதலா இயக்கினாரு. படம் மாபெரும் வெற்றி பெற்றுச்சு. அரண்மனை படத்தை தொடர்ந்து 4 பாகங்களாக எடுத்து வெற்றி வாகை சூடியவர் இயக்குனர் சுந்தர் சி. இதன் 5வது பாகம் குறித்தும் வலைத்தளங்களில் போஸ்டர், ட்ரைலர்னு வலம் வருது. அந்த வகையில் இயக்குனர் சுந்தர் சி முதல்ல இயக்குனர் மணிவண்ணனிடம் உதவியாளராக இருந்தார். அந்த அனுபவம் குறித்து என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஒரு இயக்குனராக இருக்கேன்னா அதுக்கு காரணமே மணிவண்ணன் சார் தான். லைஃப்பில் என்னோட முதல் நாள் முதல் ஷாட் சத்யராஜ் சார் பைக்கில் வராரு. கேமரா நடு ரோட்டில் வச்சுருக்கோம். முன்னாடி சாணி இருக்குது. சாணியை எடுங்கன்னு மணிவண்ணன் சார் சொல்கிறாரு. நான் இன்னொருத்தர்கிட்ட சாணி எடுங்கன்னு சொல்கிறேன். மணிவண்ணன் சார் என்னை பார்த்து அசிங்கமாக கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுனாரு. சினிமாவில் நான் செஞ்ச முதல் வேலை சாணி அள்ளுனது தான். சாணி அள்ளுனது இன்னைக்கு வரைக்கும் உதவுது. என்னன்னா எந்த வேலை செய்யவும் தயங்கக்கூடாது. மணிவண்ணன் சார்கிட்ட கற்றுக்கிட்டது எல்லா வேலையும் நாமளே இழுத்து போட்டு பண்ணணுங்கிறது தான் என்கிறார் இயக்குனர் சுந்தர் சி. நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர்னு அடுத்தடுத்த தளங்களில் தன்னை இணைத்து வருகிறார் சுந்தர் சி. மிகவும் பிஸியான இயக்குனராக இவர் தொடர்ந்து பல ஆண்டுகளாக இருந்து வரும் நிலையில் முறைமாமன் படத்தில் தன்னுடைய இயக்கத்தில் நடித்த குஷ்புவை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. சுந்தர் சி இயக்கிய முறைமாமன் படத்தில் ஜெயராமோட இணைஞ்சு குஷ்பும் காமெடி கலாட்டா செஞ்சிருப்பார். இந்த கூட்டணி அந்த காலகட்டத்தில் மிக சிறப்பாக அமைஞ்சது. படம் சுந்தர் சிக்கு மட்டுமில்லாமல் குஷ்புவிற்கும் கேரியர் பெஸ்ட்டாக அமைஞ்சது. இதையடுத்து இவர்களின் காதல் தெரிஞ்சப்போ ரசிகர்களுக்கு அது இன்ப அதிர்ச்சியாகவே இருந்துச்சு. ரஜினிகாந்த், கமல்ஹாசன் முன்னணி நடிகர்களுடன் இயக்குநர்களுடனும் இணைஞ்சு பணியாற்றிய குஷ்பு வளர்ந்து வரும் இயக்குனர் சுந்தர் சியோட காதல் என்ற செய்தி அனைவரையும் ஆச்சரியப்பட செஞ்சது. ஆனாலும் இவங்க 2 பேரும் திருமணம் செஞ்சுட்டு இத்தனை ஆண்டுகள் மனமொத்த தம்பதியாக தங்களை நிலைநிறுத்தியிருக்காங்க. அடுத்தடுத்து 2 படங்களை இயக்கியுள்ள சுந்தர் சி அடுத்தடுத்த பேட்டிகளின் மூலமும் ரசிகர்களிடையே இணைஞ்சிருக்காரு. அப்படி ஒரு பேட்டியில் பேசுகிறப்போ தான் குஷ்புவை பார்க்காம அவரிடம் காதலை சொல்லாமல் இருந்திருந்தா மற்றொரு நடிகையை தான் தேர்ந்தெடுத்து இருப்பேன் என்று சுந்தர் சி சொல்லியிருக்காரு. நடிகை சௌந்தர்யாவே தனக்கு அப்படி பிடித்திருந்ததாகவும் அவர் மீது அதிகமான க்ரஷ் காணப்பட்டதாகவும் சுந்தர் சி சொல்லியிருக்காரு. சௌந்தர்யா மிகவும் சிறப்பான கேரக்டர்னும் அவரை போல ஒரு பெண்ணை பார்க்கறது அபூர்வம்னு சுந்தர் சி தெரிவிச்சிருக்காரு.